Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜியோ சைடுல இருந்து இப்போ லாஸ்டா வந்து 3 ஜூலை 2024 ல இருந்து ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணாங்க. சோ இந்த இன்கிரீஸ்க்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்த அன்லிமிட்டெட் 5G வந்து இப்பவும் கண்டினியூ ஆகுமா அப்படினு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். சோ அத பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். அன்லிமிட்டெட் 5G ப்ரொவைட் பண்றாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட ரீசார்ஜ் பிளான்ஸ்க்கு மேல நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது மட்டும் தான் வந்து அவங்க அன்லிமிட்டெட் 5G உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லைங்களா. அந்த சார்ட் டேபிள் கீழே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அது என்ன அப்படினாக்கா ஒரு நாளைக்கு 2 GB இன்டர்நெட் டேட்டாக்கு மேல நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G கிடைக்கும் அப்படினு ஜியோ சைடுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. சோ ஒரு நாளைக்கு 2 GB டேட்டாக்கு மேல அப்படினாக்கா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 GB 2.5 GB அப்படி இல்லனா 3 GB இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G கிடைக்கும் அப்படினு ஜியோ சைடுல இருந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த அன்லிமிட்டெட் 5G நமக்கு கிடைக்குது அப்படினாக்கா எந்தெந்த அமௌண்ட்ல நம்ம ரீசார்ஜ் பண்றது மூலமா நமக்கு இந்த அன்லிமிட்டெட் 5G கிடைக்கும் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா எந்த பிளானை ரீசார்ஜ் பண்றது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டீடைலா பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா ரீசார்ஜ் பண்றதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 பிளான் இருக்கு. சோ மத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பிளான் தான் இருக்கு. எப்படி இந்த வீடியோ ஓரளவுக்கு கொஞ்சம் லென்த்தியா தான் போகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் என்ன முடிஞ்சவரை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 5G வந்து அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 239 பிளான் இருந்திருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 1.5 GB பெர் டேக்கு இன்டர்நெட் டேட்டாக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஜியோ சைட்லேருந்து. ஆனால் இப்போது நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் 2 GB பெர் டேக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G கிடைக்கும் அப்படின்ட்டு ஜியோ சைட்லேருந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ஸ் ஒரு நாளைக்கு 2 GB பிளான்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பிளான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10 பிளான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார்ட் டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அப்படியே கொடுக்குறேன். அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்லியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற பிளான்ஸ் மூணுத்துலையுமே அதாவது 2 GB 2.5 GB அப்புறம் 3 GB இந்த மூணுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G கன்ஃபார்ம். பட் இதில் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ட் ஆகும் அண்ட் ஆல்சோ வேலிடிட்டி வேரியன்ட் ஆகும். அதாவது எத்தனை நாளைக்கு வந்து யூஸபிளில் வரும் அப்படின்றது வேரியன்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியன்ட் வருது. அதால தான் வந்து எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதால செப்பரேட்டாக சார்ட் டேபிள் மாதிரி எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நாளைக்கு 2 GB பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற பிளான்ஸ் தான் வந்து இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிளான் இருக்குது இந்த சார்ட் டேபிளில். ஸோ இந்த 10 பிளானுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அவ்வளோ குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து அன்லிமிட்டட் தான். பட் SMS வந்து உங்களுக்கு பெர் டேக்கு 100 SMS தான். பட் அன்லிமிட்டட் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா SMS வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 SMS தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு அலௌடாக இருக்கும் எந்த ஒரு ரீசார்ஜ் பிளான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 349 ரூபாய்க்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரீசார்ஜ். உங்களுக்கு வந்து 2 GB வந்து அன்லிமிட்டட் வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு மினிமம் ரீசார்ஜே வந்து பார்த்தீங்கன்னா 349 ரூபா தான். ஸோ இந்த 349 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 GB பெர் இன்டர்நெட்டு அதுக்கப்புறம் வந்து 28 நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி. இது இல்லாமல் ஜியோ டிவி ஜியோ கிளவுட் ஜியோ சினிமா இது மூணுத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு அடுத்தது 2 மந்த் பேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ன்னும் போது 28 நாள் தான் வரும். அதே மாதிரி 2 மந்த் பேக்ன்னும் போது 56 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 629 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அன்லிமிட்டட் கால்ஸ் 2 GB பெர் டே 56 நாள் வேலிடிட்டியோட ஜியோ டிவி ஜியோ சினிமா ஜியோ கிளவுட் இது மூணுத்தோட சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற பிளான் 719 ரூபா. இந்த அமௌண்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அன்லிமிட்டட் கால்ஸ் அன்லிமிட்டட் SMS அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 GB பெர் இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G டேட்டாவும் அது இல்லாமல் அன்லிமிட்டட் 5G வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கிடைச்சிடும். இது இல்லாமல் 4G டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 GB இருக்கும். இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 70 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி வரும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி ஜியோ சினிமா ஜியோ கிளவுட் இது மூணுத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற பிளான் 749 அதாவது 749 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் அன்லிமிட்டட் SMS அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 GB இன்டர்நெட் டேட்டா வந்து 4G வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ப்ளஸ் 20 GB வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளான்லையும் அதுக்கடுத்ததாக ஒரு பிளான் வருது. இந்த 2 பிளானில் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 GB பெர் இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி வந்துடும். இது இல்லாமல் ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ஸோ இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 72 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி இதோடது. இந்த 72 நாள் வேலிடிட்டியில் எக்ஸ்ட்ரா 20 GB வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 20 GB வந்து பார்த்தீங்கன்னா 4G வவுச்சராக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா நம்மளுக்கு அன்லிமிட்டட் 5G வந்து கொடுத்துட்றாங்க. அப்படின்னும் போது இது 4Gயில் நீங்கள் போகும்போது தான் இந்த 20 GB யூஸ் ஆகும்.
இந்த 20 ஜிபி நீங்கள் 72 நாளில் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே 749 ரூபா பிளானுக்கு ஜியோ சினிமா, ஜியோ கிளவுட், ஜியோ டிவி இது மூணுத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கடுத்த பிளான் என்ன அப்படின்னாக்கா 859 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ், அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ், ஒரு நாளைக்கு 2 GB பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் டேட்டாவும், அது மட்டும் இல்லாமல் 84 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட வேலிடிட்டி இருக்கும். ஸோ முன்ன சொன்ன அதே மூணுத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஜியோ சினிமா, ஜியோ கிளவுட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டிவி இது மூணுத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிற பிளான் 899 அதாவது 899 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ், இது இல்லாமல் 2 GB பெர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் டேட்டாவும், முன்ன சொன்ன அதே 20 GB வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி கிடைக்குன்ட்டு முன்னொரு பிளான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இதுக்கும் 20 GB இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி கொடுப்பாங்க. இது மோஸ்ட்லி 4G தான் வரும். ஸோ அதால் 2 GB பெர் டேக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 GB வந்து உங்களுக்கு 90 நாள் வேலிடிட்டியோட வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ராஸாக இருக்கிற இந்த 20 GB வந்து பார்த்திங்கன்னா இந்த 90 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று சொன்ன அதே மூணு அப்ளிகேஷனோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் ஆட் ஆகிடும். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த 3 சப்ஸ்கிரிப்ஷனோட பார்க்க போகிறது 999 அதாவது 999 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அதே மாதிரி அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் 2 GB பெர் டே மட்டும்தான் இதில் கிடைக்கும். இதோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 98 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலிடிட்டி வந்து கிடைக்கும். சேம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன சொன்ன அதே 3 அப்ளிகேஷனோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான். ஓகே, நான் முன்னவே சொல்லியிருந்தேன் இந்த 2 GB பெர் டேக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போதே மொத்தமாக 10 பிளான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அது 7 பிளான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். அடுத்ததாக இருக்கிற 3 பிளானும் பார்த்துடலாம். முன்ன இருந்த 7 பிளானுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னாக்கா இந்த பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகி கிடைக்கும். அதுதான் இந்த 3 பிளான்ஸோட ப்ளஸ்ஸு. ஸோ அதையும் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1028 ரூபாய்க்கு இதே 2 GB பெர் டேக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸும், அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி வந்து 2 GB இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கும் 84 நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி கிடைக்கும். முன்ன சொன்ன அதே 3 அப்ளிகேஷன்ஸோட ஜியோ டிவி, ஜியோ கிளவுட், ஜியோ சினிமா இந்த 3 அப்ளிகேஷன் சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து இந்த ரீசார்ஜ் நீங்கள் பண்ணும்போது 50 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக்கும், அதோட ஸ்விக்கியோட சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 1028 ரூபா பிளான். அதுக்கடுத்ததாக பார்க்க போகிறது 1029 ரூபா பிளானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ், ஒரு நாளைக்கு 2 GB பெர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் டேட்டாவும் 84 நாள் வேலிடிட்டியோட சேர்த்து உங்களுக்கு ப்ரைம் வீடியோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகி கிடைக்கும். லாஸ்ட்டாக இதுலேயே 1299 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ், ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 GB பெர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் டேட்டாவும் 84 நாள் வேலிடிட்டியோட நெட்ஃப்ளிக்ஸ் மொபைலில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்கும் போல் இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 1299 ரூபா பிளானில் நெட்ஃப்ளிக்ஸோட மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 10 பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 GB பெர் டேக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் அண்ட் ஆல்சோ வந்து வேலிடிட்டி டேஸும். அடுத்ததாக 2.5 GB பெர் டேக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 399 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இதில் மினிமம் பிளான். ஸோ 2.5 GB நீங்கள் வரும்போது மொத்தமாகவே 3 பிளான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. இந்த 3 பிளான்ஸுக்கு கீழே 399 ரூபா வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பிளான். இந்த மினிமம் பிளானில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2.5 GB இன்டர்நெட் டேட்டாவும், இதோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 28 நாளைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதோட சேர்த்து நம்மளுக்கு ஜியோ டிவி, ஜியோ சினிமா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ கிளவுட் இது மூணுத்தோட சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கடுத்ததாக ஆனுவல் பிளானாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 3599 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அதே அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 GB பெர் டேக்கு இன்டர்நெட் டேட்டாவும் 365 நாள் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் காமன் தான். ஜியோ டிவி, ஜியோ கிளவுட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சினிமா. லாஸ்ட்டாக இதே 2.5 GB பெர் டேக்கு உண்டான ரீசார்ஜ் பிளானுக்கு கீழே 3999 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் கொடுத்துருக்காங்க. இதில் அன்லிமிட்டட் கால்ஸ் அண்டு எஸ்எம்எஸும் 2.5 GB பெர் டேக்கு இன்டர்நெட் டேட்டாவும், இதோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 365 நாள். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கோடோட சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னே இருந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா 3599 ரூபா, இது வந்து பார்த்திங்கன்னா 3999 ரூபா. இதில் இந்த ஃபேன் கோடோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் 1 இயருக்கு 400 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 2.5 GB கீழே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற வேலிடிட்டியும் அண்ட் பெனிஃபிட்ஸும். லாஸ்ட்டாக 3 GB கீழே நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அண்ட் பிளான்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஒரு நாளைக்கு 3 GB இன்டர்நெட் டேட்டா வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மினிமம் ரீசார்ஜ் பிளானாக உங்களுக்கு 449 ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மினிமமே வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 3 GB வந்து 4G டேட்டா வச்சு தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. ஆனால் அன்லிமிட்டடுக்காக நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்றதால
449 ரூபா தான் மினிமம் பிளான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் அண்டு அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேலிடிட்டி வந்து 28 நாள். இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ கிளவுட் இது மூணுத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 GB இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்ததாக இந்த 3 GB per day பிளானில் 1199 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்குது. இதுலேயும் வந்து அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் 3 GBக்கு வந்து பார்த்தீங்கன்னா per டேக்கு இன்டர்நெட் டேட்டா. இதோட வேலிடிட்டி வந்து 84 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி, ஜியோ சினிமா அண்ட் ஜியோ கிளவுட் இது மூணுத்தோட சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இதோட வேலிடிட்டி 84 டேஸ் தான். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நோட் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்ததாக 1799 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடது ஒரு நாளைக்கு அதே 3 GB டேட்டா அண்ட் அன்லிமிட்டட் கால்ஸ். இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 84 நாளைக்கு தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. முன்னே வந்து ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ கிளவுடோட ஆட் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸோட பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இதில் ஆட் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸோட பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறதால முன்னே இருந்த இதே 3 GB per டேயில் 84 டேஸ்க்கு ரீசார்ஜ் பண்ண 1199 ரூபா பிளானில் 600 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி 1799 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து வேரியண்ட்டோட இந்த பிளான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது 2 GB per டேக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸும் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 GB பார்த்தோம். இதுக்கு முன்னாடி 2.5 GB உண்டான பிளான்ஸும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது நம்ம எதுக்காக வந்து இந்த பிளான்ஸில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வரோம் அப்படின்னாக்கா அன்லிமிட்டட் 5G. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு அன்லிமிட்டடான இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா டிக் வந்துடுது. அப்படின்னும் போது இந்த எல்லா பிளான்லையுமே, அதாவது மொத்தமாக இந்த 16 பிளான் இதில் நான் சொல்லியிருக்கேன், இந்த 16 பிளான்லையுமே எது வந்து நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G, அன்லிமிட்டட் கால்ஸு, அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ், அதாவது ஒரு நாளைக்கு 100 SMS per day, சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் வேணாம் அப்படின்னா மட்டும் ஒரு 4 சஜஷன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், அப்ளிகேஷன்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வேறு பிளான் எதனா சூஸ் பண்ணிக்கிங்க. பட் அன்லிமிட்டட் 5G அதில் ஏதோ கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கட்டும், எனக்கு அன்லிமிட்டட் கால்ஸும் அன்லிமிட்டட் 5G இன்டர்நெட் மட்டும் எனக்கு மெயின் அப்படின்னாக்கா ஒரு 4 பிளான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி பேக்காக 349 ரூபா பிளான் தான் நம்மளுக்கு இதில் பேசிக்கே கொடுத்துருக்காங்க 2 GBயில். அப்படின்னும் போது நம்ம அந்த மந்த்லி பேக் அதை விட்டு நம்ம வேறு போக முடியாது. அதால் 349 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G அப்புறம் கால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதோட வேலிடிட்டி 28 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கடுத்ததாக 2 மாத பிளானாக 629 மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது. இந்த 16 பிளான்லையுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 மந்த் பேக்காக அந்த ஒரு இது மட்டும் தான் இருக்குது. அதால் அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக் பண்ணியிருக்கேன். 629 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 56 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி வந்து கொடுத்துருவாங்க. 2 GB per day இன்டர்நெட் வந்து ஆட் ஆகும்போது நம்மளுக்கு அன்லிமிட்டட் 5G வந்துடும். அன்லிமிட்டட் கால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்ததாக 3 மந்த் பேக்காக 899 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 899 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அதே 2 GB வந்ததால் உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G வந்துடும். அண்ட் ஆல்சோ கால்ஸும் கவர் ஆகிடும். அடுத்ததாக ஆனுவல் பேக்காக, அதாவது இயர்லி பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா 365 நாளைக்கு 3599 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2.5 GB இன்டர்நெட் டேட்டாவோட அன்லிமிட்டட் கால்ஸும் அண்ட் ஆல்சோ அன்லிமிட்டட் எஸ்எம்எஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். ஸோ இந்த 4 பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16 பிளானில் கம்பேர் பண்ணும்போது நான் வந்து சஜஷன் பண்ணுறேன். நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G மட்டும் கவர் ஆனால் போதும் அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த 4 பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்விக்கியோடதோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோடதோ அப்படி இல்லைனா வந்து பிரைம் வீடியோடதோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிறது முன்ன சொன்ன மாதிரி இருக்கிற அந்த ஒரு 3 அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் அன்லிமிட்டட் 5Gக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பிளான் சஜஷன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் அன்லிமிட்டட் 5G வந்து நம்மளுக்கு எந்தெந்த பிளான்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டட் 5G கிடைக்கும், ஸோ எத்தனை பிளான்ஸ் இருக்குது, இதில் இது வந்து பெட்டர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஒரு லைக் வந்து பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத, இந்த வீடியோஸை பற்றின ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸை நான் மேக் பண்ணுற மெத்தட் ஆகட்டும், நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதாகட்டும், இது இப்படி இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.